الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله حزب الله، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العظيم. புகழனைத்தும் உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தானது அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், அவனுக்கு இணையாக உலகத்தில் எந்த கடவுளும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன். மேலும் சலாத்தும் சலாமும் முழு உலகத்துக்கும் ரஹ்மத்தாக ஒளியாக வந்த முஹம்மது முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் தோழர்கள், குடும்பத்தாரர்கள், கியாமத்துடைய நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் அனைவர் மீதும் உண்டாகட்டும். ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃபுடைய நியத்துடன் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ்வை பயந்து அச்சத்துடன் வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை ஒரு பெரும் நோக்கத்துக்காக வேண்டி படைத்திருக்கிறான். இந்த நோக்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் பேசும் பொழுது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இந்த உலகத்தில் நாங்கள் படைத்தது இபாதத்துக்காக வேண்டி அல்லாஹ் பேசுகிறான். எப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு பொருட்களுக்கு ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்குதோ, மனிதன் ஜின்னன் இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்துட்டா இவருடைய நோக்கம், இவர் படைக்கப்பட்ட நோக்கம் இபாதத்தை தவிர வேற எதுவுமே இல்லை. இது அல்லாஹ்வுடைய தெளிவான கருத்து, இது குர்ஆன் பேசக்கூடிய உண்மை. அந்த அடிப்படையில மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, எங்கட இபாதத்துல நாங்க எடுத்து பார்த்தா அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். அதுல முதலாவது, எங்கட உள்ளங்களுக்கு எதெல்லாம் பெரிய இபாதத்துன்னு நாங்க நினைக்கிறோம், இந்த இபாதத்தை செஞ்சா சுருக்கத்தை அடையலாம், இந்த இபாதத்தை செஞ்சா எங்களுக்கு பெரும் நன்மைகள் கிடைக்கும், இந்த இபாதத் மிக முக்கியமானது, இது பொறுமதியானது, அப்படி என்று சொல்லி எங்கட உள்ளங்கள்ல எந்த அமல்களும் இபாதத்களும் இடம் பிடிச்சிருக்கிறதோ இந்த இபாதத்களுக்காக வேண்டி நாங்க நேரம் ஒதுக்குறோம், இந்த இபாதத்களுக்காக வேண்டி நாங்க செலவழிக்கிறோம், இந்த இபாதத்துக்காக வேண்டி எங்கட பெரும்பாலான நேரங்களை கொடுத்து மஷூரா செய்யறோம். தனிப்பட்ட முறையில, குடும்பம் ரீதியாக, ஊரு ரீதியாக, நாடு ரீதியாக இந்த அமல்கள் எங்கட வாழ்க்கையில நாங்க செய்யறோம். அல்ஹம்துலில்லாஹ். தொழுக, நோன்பு, ஜகாத், ஹஜ், இத போல பெரும் பெரும் அமல்களை எங்கட வாழ்க்கையில நாங்க முன்னுக்கு நின்று அந்த அமல்கள் கட்டாயம் செய்யப்படணும், இந்த அமல்களை செய்யணும் என்று ஆசையோட ஆர்வத்தோட செய்யறோம். நாங்க அதே அடுத்த பக்கம் ஹதீஸ்ல, குர்ஆன்ல எங்கட மூத்த உலமாக்கள் எங்களுக்கு எத்தனையோ சிறிய சிறிய அமல்களை வழிகாட்டுகிறார். சிறிய சிறிய அமல்கள், சில அமல்கள் அது எங்களுக்கு அமல் என்று கூட தெரியும். எத்தனையோ ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூஸர் கிஃபாரிக்கு படிச்சு கொடுத்த பாடம், அபூஸர் உங்களோட சகோதரனுடைய முகத்தை பார்த்து நீங்க சிரிக்கிறது இதோடைய சொருக்கம் கூட்டு போக சொன்னாங்க. எத்தனையோ சிறிய அமல்கள்ல இன்றைக்கு நானும் நீங்களும் எப்படி முக்கியமான அமல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, இதே போல எங்களுக்கு சொல்லி தரப்பட்ட எத்தனையோ சிறிய சிறிய அமல்கள்ல பொடுபோக்காகிறோம். உலமாக்கள் செல்லுவாங்க, நீங்க சின்ன அமல்கள்ல பொடுபோக்காக ஈக்கிறதாக இருந்தா நீங்க அமல்ல பொடுபோக்காக ஈக்கல, உங்களுக்கு கிடைக்க போற சொருக்கத்துல பொடுபோக்காக ஈக்கிறீங்க. உங்களுக்கு கிடைக்க போற சொருக்கத்துல பொடுபோக்கு.
அதனால தான் அபூதர் கிஃபாரி என்ற மாணவருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்த மிக பெரும் பாடம், அது எனக்கும் உங்களுக்கும் பாடம். லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஆ, நலவண்டுட்டு வந்துட்டா அதுல ஏளனம்ன்றது கிடையாது. நன்மையில சின்னது பெருசீண்டு இல்ல, எல்லா நன்மைகளும் நன்மைதான். அதுல எந்த நன்மையும் நம்ம சொர்க்கத்துக்கு கூட்டு போகும். குர்ஆனையும் ஹதீஸையும் சரித்திரத்தையும் திரட்டி பார்த்தா விளங்கும். நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், இவர்கள் அனைவரும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைஞ்சது சின்ன சின்ன அமல்களை செஞ்சுதான். சின்ன அமல்கள், சில அமல்கள் எங்கட பார்வையிலான அமலே இல்லை, அமலே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா, அல்லாஹோடு அதிகம் பேசுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களாம், யா அல்லாஹ், அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், நீ ஏன் என்னைய நபியாக தேர்ந்தெடுத்தாய்? எத்தனையோ மக்கள் உலகத்துல வாழ்றாங்க, உனக்கு யாரெல்லாம் நபியாக தேர்ந்தெடுக்கலும், ஆனா நீ என்னைய ஒரு நபித்துவத்தை தந்து என்னைய நீ நபியாக தேர்ந்தெடுத்தே ரப்பே, இது எதற்காக வேண்டி என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் சொன்ன பதில் எனக்கும் உங்களுக்கும் மிக பெரும் பாடம். அல்லாஹ் சொன்னான், மூசா, உங்களுக்கு நுபுவத் கிடைக்கிறதுக்கு முன்னால நீங்க ஆடு மேய்ச்சிட்டீங்க. உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சிக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறது, ஆடு வளர்க்கிறது மிக முக்கியமான ஒரு சுன்னத். நீங்க ஆடு மேய்ச்சிட்டீங்க. ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்க்கிற நேரம் ஒரு குட்டி ஆடு அந்த மந்தைய விட்டு தனியாகி ஒரு தூரம் போய்த்திருச்சு. இந்த ஆடுகளை பாதுகாத்துட்டு அந்த ஒரு குட்டி ஆட்டுக்காக வேண்டி ஒரு தூரம் நடந்து போய்த்து அதை கழுத்துல சுமந்து கொண்டு வந்து அதை மந்தையில உட்ற நேரம் ஒரு வார்த்தை சென்னீங்களே மூசா, நீ தனியா போய்த்து மாட்டி கொண்டுட்டா ஓநாய்கள் உடைய வந்து சாப்பிட்டுரும், அதனால் இதுக்கு பின்னால நீ தனியா வைத்திராது என்று சொல்லி அந்த ஆட்டை கட்டி அணைச்சு முத்தமிட்டு நீங்க அந்த மந்தையில விட்டீங்களே மூசா, அந்த வார்த்தை ஆட்டுக்கு விளங்கிச்சோ இல்லையோ, அது எனக்கு விளங்கிச்சு. அந்த ஒரு அமலின் காரணமாகத்தான் உங்களுக்கு நாங்க நுபுவத் என்ற பாக்கியத்தை தந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆட்டுக்கு நீங்க காட்டின இரக்கம், இந்த ஆடு வலித்த வர்ற நேரத்துல இத தாங்க இயலாது, நீங்க உம்மத் வலித்த வர்ற நேரத்துல நீங்க தாங்க மாட்டீங்க மூசா. இது அமல் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேள்வி கேட்டாங்க, லிமத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க இப்ராஹிம ஏண்ட தோழனாக நான் தேர்ந்தெடுத்துட்டேன். என்ற நண்பர் அவர். யாருடைய நண்பர்? அல்லாஹ்வுடைய நண்பர். ஏன் அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனுடைய உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்தான் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்ட நேரம், மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இதே கேள்வி எனக்கிட்டேயும் உங்கள்கிட்டையும் கேட்கப்பட்டா எங்கட பதில் என்ன தெரியுமா? சின்ன வயசு வாலிபமா ஈக்கிற நேரத்துல அல்லாஹுக்காக வேண்டி நெருப்புல பாய போனாரே, நெருப்புக்கு பெய்து விழுகிற நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து உங்களைய காப்பாத்தாவான்னு கேட்ட நேரம், அமா இலைக்க ஃபலா, ஜிப்ரீல் உனின் பக்கம் எனக்கு எந்த தேவையும் இல்ல, ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல், என்ற ரப்பு எனக்கு போதும் என்று நெருப்புள்ளுக்கு பெய்து போற நேரத்துல அவருடைய அந்த ஈமான பார்த்து அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுக்கத்தானே வேணும் நபியா. இது எந்த பதில்? மனைவியையும் பிள்ளையும் தட்ட தனிய பாலைவனத்துல விட்டுட்டு போங்க என்று அல்லாத கட்டளை வந்த நேரத்துல தட்ட தனிய கை குழந்தை, தின்ன சாப்பாடு இல்ல, உடுக்கிறதுக்கு உடுப்பு இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாம மூஞ்ச திருப்பி பார்க்காம மனைவியையும் பிள்ளையையும் நடு பாலைவனத்துல விட்டுட்டு போனாரே, இதற்காக வேண்டி அல்லாஹ் இப்ராஹிம கலீலா தேர்ந்தெடுக்க தானே வேணும். 8 வருஷத்துக்கு பின்னால வந்து மகனை பார்க்கணும் என்று ஆசையோட வாராரு. ஒரு நாள் கனவு, 2வது நாள் கனவு, 3வது நாள் கனவு, நபிமார்களுடைய கனவு வகை, அல்லாஹ்வுடைய கட்டளை, உங்களோட பிள்ளைய அருங்கன்றது.
எந்த மன சஞ்சலமும் இல்லாம கையில கத்திய எடுத்து கொண்டு போய்த்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய கழுத்துல கத்திய வச்சுங்களே இப்ராஹிம். இதற்காக வேண்டி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனுடைய உற்ற நண்பனா தேர்ந்தெடுக்கத்தானே வேணும். இது ஏண்டையும் உங்களையும் பதில். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பதில் இது அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்தான்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, லிஇத்ஆமிஹி தஆம், யா ரசூலல்லாஹ், அவர் அதிகமா மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதால. எதை அல்லாஹ் கபூல் செஞ்சான்? நெருப்புல பத்த போனதுக்காக வேண்டி இல்ல, மனைவியையும் பிள்ளையும் நடு பாலைவனத்தில் விட்டுட்டு போனதுக்காக வேண்டி இல்ல, கத்திய கொண்டு போய்த்து பிள்ளையிட கழுத்துல வச்சதுக்காக வேண்டி இல்ல, அவர் மிஸ்கீன்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதால அவர் அல்லாஹ் அவருடைய உற்ற நண்பனாக தேர்ந்தெடுத்தார். எங்கேக்கு இது கபூலியத்? எங்கேக்கு இது கபூலியத்? மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, என்னையும் உங்களையும் ஷைத்தான் பாவம் செய்ய சொல்லி ஏமாத்தல்ல, ஜினா செய்ய சொல்லி ஏமாத்தல்ல, கொலை செய்ய சொல்லி ஏமாத்தல்ல, அமல்கள்ல திருப்திய தந்தைய மாத்துறா. அமல்கள்ல திருப்திய தந்தைய மாத்துறா. பெரிய பெரிய அமல் செஞ்சாச்சு, நோம்ப குடிச்சாச்சு, ஜகாத் குடிச்சாச்சு, 5 நேரம் தொழுந்தாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், இது போதும். இது ஷைத்தானுடைய மாத்தம். பாவம் செய்ய செல்லல அவன். சஹாபாக்கள், அஹ்மதுல வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஒரு பெண்மணி வாழ்ந்தார். பிரபல்யமான பெண்மணி இல்ல. அவட வேலை என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்கு வர, மஸ்ஜிதுல ஈக்கக்கூடிய அழுக்குகளை தூக்கி வெளியே வீசு. இதுதான் அவட வேலை. திடீர்னு வஃபாத் ஆகிட்டா இரவுல. சஹாபாக்கள் பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போய்த்தாங்க. இப்ப வந்து சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னா கஷ்டப்படுவாங்க, எலும்போனும், உது செய்யணும், வரணும், மக்பராக்கு போகணும், அதனால நாங்க என்ன செய்வோம், போய்த்து அடக்கம் செஞ்சிருவோம் என்று சொல்லி இரவோட இரவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அனுமதி இல்லாம போய்த்து அடக்கம் செய்யறாங்க. கொஞ்ச நாளைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுக்கு வராங்க, பாக்குறாங்க அந்த பெண்மணியை காணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு சிஃபத்தான் மஸ்ஜிதுக்கு வராதவங்களை தேடி போவாங்க. இது ஒரு கூட்டம் செய்யற வேற இல்ல. மஸ்ஜிதுக்கு வராதவங்க, மஸ்ஜிதுக்கு வந்துட்டு நின்றவங்க வைத்து பார்ப்பாங்க, வேலையில இருந்தா உதவி செய்வாங்க, நோயாளியா இருந்தா நோய் விசாரிக்க போவாங்க. இதுக்கு நாங்க செல்வோம் அத்தஃபக்குத், நலவை தேடி போற. எங்க போனாரால் ஆளக்கானம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை கேட்டாங்க, அந்த பெண்மணி எங்க காணும்? சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், வஃபாத் ஆகிட்டா, நாங்க இரவோட இரவு அடக்கம் செஞ்சிட்டோம். கோவப்பட்டாங்க. இதற்கு பின்னால இந்த நான் வாழ்ற நேரத்துல யாரு சரி மௌத்தாகினா எனக்கிட்ட சென்னதற்கு பின்னால தான் நீங்க அடக்கம் செய்யணும் என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா மக்பராக்கு போனாங்க. ஜனாசாவுடைய தொழுகையை தொழுவிச்சாங்க. சஹாபாக்களை பார்த்து திரும்பி சொன்னாங்க, அந்த பெண் ஒரு சாதாரண பெண் என்றுதானே எனக்கிட்ட சொல்லாம நீங்க போய் அடக்கம் செஞ்சீங்க. இன்னி ரஅய்துஹா ஃபில் ஜன்னா, இவ மஸ்ஜிதுல ஈக்கக்கூடிய அழுக்குகளை தூக்கி வெளியே போட்டதால இப்ப அந்த பெண்ணை நான் சொர்க்கத்துல பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொன்னார். ஜகாத் கொடுக்கல, ஹஜ் செய்யல, அமல்கள் செய்யல, மஸ்ஜிதுல ஈக்கிற அழுக்க தூக்கி வெளியே போட்டது. இது சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் கபூலியத்தையும் அடைஞ்ச முறை இது. தாபியூன்கள், ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர் வாழ்ந்தார் தாபியூன்களுடைய காலத்துல. ஒரு தடவை குடிகாரர், போதை, 24 அவரும் போதையில, மஸ்துல, இந்த போதையில குடிச்சிட்டு மஸ்துல வந்து கொண்டிருக்கிறார். வார நேரம் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை, குர்ஆன் அல்ல, சூரா அல்ல, ஆயத்தும் அல்ல, அல்லாஹ் என்ற ஒரு பேப்பர் துண்டு கீழே விழுந்தீங்க. ஒரு காலம் மீந்துச்சு, குர்ஆனை நாங்க கண்ணியப்படுத்துவோம்,
கீழே விழுந்துட்டா அதை நெஞ்சோட அணைச்சி முத்தமிட்டு தலையில வச்சு அதை கண்ணியப்படுத்துவோம். எப்ப குர்ஆன் போனுக்கு வந்துச்சோ அந்த நாள்ல இருந்து குர்ஆனுடைய கண்ணியமும் ஈடுபட்டு வைத்திருச்சு. குர்ஆன் கண்ணியம் ஈடுபட்டு வைத்திருச்சு. இன்றைக்கு உலகத்துல நடக்கிற முக்காவாசி பாவத்துக்கு காரணம் இந்த போன் தான். அல்லாண்ட பேப்பர் துண்டு கீழே விழுந்திருக்குது. அந்த பேப்பர் துண்டை எடுத்து குடிகாரன் போதையில அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டிருக்கிறவர் அந்த பேப்பர் துண்டை எடுத்து அதுல இருக்கிற தூசிய தட்டி அதுல அத்தரை பூசி ஒரு மேல் இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. யாரும் இதை மிரிச்சிடப்படாது. போதையில அந்த சரித்திரத்துல எழுதுறாங்க, இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்னாண்டா, இவர் மௌத்தாகிற நேரத்துல உலகத்துல ஆக சிறந்த வழியாக ஆக்கி அல்லாஹ் அவரை மௌத்தாக்கினார். எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இமாம் தான் பிஷ்ருல் ஹாஃபி. அந்த மனிதர் தான் இவர். எங்கே இது கபூலியத்? ஒரு பேப்பர் துண்டு, இது என்னோட பார்வையில் அமலே இல்லை. அந்த ஒரு பேப்பர் துண்ட அத்தர பூசி கண்ணியப்படுத்தினதால இவருக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி உலகத்தில் ஆக சிறந்த வழியாக அல்லாஹ்க்கினார். சஹாபாக்கள், தாபிஊன்கள், உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், அரஃபாக்கு போனா ஐனு சுபைதான்னு சொல்லி ஒரு ஓடைய காட்டுவாங்க. ஒரு ஓடைய. அதுல சரித்திரம் என்னாண்டா, ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஜுபைதா இவ என்ன செஞ்சாண்டா, ஹஜ்ஜிக்கு போனான். ஹஜ்ஜிக்கு போற நேரம் ஹஜ்ஜாஜிகளுக்கு தண்ணீர் புகட்டுறது இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு அமல். போற நேரத்துல தண்ணி இல்லாம எத்தனையோ பேர் வஃபாத் ஆகிட்டாங்க. இத பார்த்து கவலைப்பட்டு, ஏன்னா போற வழியில தண்ணி இல்லை, இத பார்த்து கவலைப்பட்டு ஒரு கிழமையில 5 லட்சம் தீனார்களை செலவழிச்சு தாயிஃப்ல இருந்து அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, மக்கா வரைக்கும் பெரிய ஒரு ஓடைய தோண்டி அதுல தண்ணியோடு விட்டா. தாயிஃப்ல ஆரம்பிச்சது மக்கா வரைக்கும். அது எல்லாத்துக்கும் சேர்ந்து வரும். அது அரஃபாவை கடந்து, மினாவை கடந்து, முஸ்தலிஃபாவை கடந்து மக்காக்கு வரும். எவ்வளவு பெரிய சேவை இது! ஒரு கிழமையில 5 லட்சம் தீனார். எல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே, வஃபாத் ஆகிறாங்க. அடுத்த நாள் இரவு அவட அடிமை பெண் கனவுல காண்றா, ஜுபைதாவை காண்றா. மாஃபா அலல்லாஹு பிகி, அல்லாஹ் உன்னோட எப்படி நடந்து கொண்டான்? இந்த நேரத்துல அந்த ஜுபைதா சென்னாவாம், அல் ஹைர், நல்ல முறையில நடந்து கொண்டான். நீங்க அந்த தோண்டின அந்த கிடங்குகளுக்காக வேண்டி, அந்த தண்ணிக்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்தான். அந்த ஜுபைதா சென்னாவாம், அந்த டொபிக் அல்லாஹ் எடுக்கவே இல்லை. அல்லாஹ் எனக்கு சொருக்கத்தை தந்தது தஹஜ்ஜுடைய நேரத்துல. தஹஜ்ஜத் அல்ல, தஹஜ்ஜதுக்கு முந்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா 2 ரகாத் தொழுவாங்க. தஹஜ்ஜுத் தொழுறதற்கு முன்னால சுருக்கமா 2 ரகாத் தொழுவாங்க. அது இந்த வாழ்க்கையில பேணுதலாக இருந்துச்சு. அந்த அமல கபூல் செஞ்சு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்தான். எங்கே இது கபூலியத்? எங்கட எத்தனை சொர்க்கத்தை நானும் நீங்களும் இன்றைக்கு பொதுபோக்காகிப்போம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, நானும் நீங்களும் இன்றைக்கு எத்தனையோ சிறிய சிறிய அமல்கள்ல பொதுபோக்காகிறோம். ஷைத்தான் எங்களுக்கு பாவம் செய்ய சொல்லி ஏமாத்தல்ல, எங்களுக்கு அமல்கள்ல திருப்திய தந்து ஏமாத்துறான். சின்ன சின்ன அமல்கள்ல பொதுபோக்குகளை உண்டாக்கி ஷைத்தான் என்னையும் உங்களையும் ஏமாத்துறான். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அடிப்படையில எத்தனையோ சிறிய அமல்கள் இது. எங்கள் எல்லாத்துக்கும் செய்ய ஏழுமான ஒரு சிறிய அமலை நான் இந்த பொதுபால உங்களுக்கு முன்வைக்கிறேன். உங்களோட குடும்பங்களுக்கு பேசி இந்த விஷயத்தை திரை. சிறியவர்கள், வாலிபர்கள், மூத்தவர்கள், வயோதிபர்கள், குர்ஆன் ஓத தெரியாதவர்கள், எல்லாத்துக்கும் செய்ய ஏழுமான ஒரு லேசான அமல் தான் எங்களோட ஓய்வான நேரங்கள்ல அதிகமா சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறது. ஆக லேசான அமல். இன்றைக்கு குர்ஆன ஓத தெரியாதவருக்கு கூட சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் நீங்க 10 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸ ஓதினா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும். ஒரு மாளிகை கட்டப்படும். எவ்வளவு லேசான அமல். அலி ரலியல்லாஹு அன்ஹு கன்சுர் ராகிபீன்ல வரக்கூடிய ரிவாயத், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நிறைய வாலிபர் அளிக்கிறோம், இன்றைக்கு பாவத்திலிருந்து எப்படி தூரமாகிற, பாவத்திலிருந்து எப்படி கலர்ன்னு யோசிக்கிறோம். ஒரு மனிதர் சுபஹுடைய தொழுகைக்கு பின்னால 10 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸ ஓதினார்டா. 10 தடவைகள் சூரத்துல் இஹ்லாஸ ஓதினார் என்று சொன்னா, வஇன் ஜஹத ஷைத்தான், ஷைத்தான் அவரை பாவத்துல தள்ள முயற்சி செஞ்சாலும் அவர் பாவத்துக்கு போக மாட்டார். அவரால பாவம் நடக்காது. ஷைத்தான் அவரை பாவத்துக்கு தள்ள பார்த்தாலும், பாவம் செய்ய வைக்க பார்த்தாலும் அவரால பாவம் நடக்க மாட்டிச்சு என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. சூரத்துல் இஹ்லாஸ் உடைய சக்தி இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்மதுடைய ரிவாயத், ஒரு தடவை பாதையில நடந்து போறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருக்கிறாங்க. போற நேரம் ஒரு மனிதர் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றாங்க, அந்த சூரத்துல் இஹ்லாஸ கேட்டாங்க, ஒருவ நடைய ஆரம்பிச்சாங்க. வஜபத், வாஜிபாகிருச்சு, வாஜிபாகிருச்சு, வாஜிபாகிருச்சு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன வாஜிபாகிச்சு, யாருக்கு என்ன வாஜிபாகிச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சூரத்துல் இஹ்லாஸ ஓதின மனிதர் இருக்கிறாரே, அவர் சூரத்துல் இஹ்லாஸ ஓதினதின் மூலம் சொர்க்கத்தை வாஜிபாகி கொண்டார். ஒரு தடவை எத்தனை ஓய்வான நேரங்கள் சூரத்துல் இஹ்லாஸ் இல்லாம எங்களை விட்டும் கடந்தி, எத்தனை தடவை கடந்தி. புகாரில வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படை அனுப்பி வச்சார். அந்த படை பெய்து வந்ததுக்கு பின்னால அந்த படையில என்ன நடந்துச்சு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிற வளம் இருந்துச்சு. அப்ப கேட்டாங்க, சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பாக போட்டப்பட்ட அமீர் இருக்கிறாரே, இவர் எல்லாத்திலையும் நல்லம், ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறது. என்னான்னு கேட்டான். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அவர் எப்பயும் தொழுவிக்கிற நேரம், 3 ரிவாயத்கள் வந்திருக்கிறது, எப்பயும் அவர் தொழுவிக்கிற நேரம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுவாரு, அதற்கு பின்னால ஒரு சூறாவை ஓதிட்டு சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவார். அப்படி இல்லைண்டா ஃபாத்திஹாவை ஓதிட்டு எல்லாம் ரகாத்திலையும் சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவாரு. இன்னொரு ரிவாயத்துல வந்திருக்குது, அவருடைய கடைசி ரகாத்துல சூரத்துல் இஹ்லாஸ் ஓதுவார். எப்படியோ தொழுகையில சூரத்துல் இஹ்லாஸ் அடிக்கடி ஓதுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களே போய்த்து கேளுங்களே ஏன் நீங்க ஓதுறீங்க என்று சொல்லி அவர் அந்த மஜ்மால ஈக்கல்ல முழு சஹாபாக்களையும் அனுப்பி வச்சாங்க. முழு சஹாபாக்களும் போனாங்க, போய்த்து கேட்டாங்க, ஏன் நீங்க அப்படி ஓதுறீங்க? இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான், நான் ஏன் ஓதுறேன்டா அது ரஹ்மானுடைய சிஃபத், அல்லாஹ் அவரை பத்தி பேசுறான். அது ஓதுற நேரம் எனக்கு இன்பம், அது ஓதுற நேரம் எனக்கு காசு, அந்த சூறாவை நான் விரும்புறேன், அதனால தான் நான் ஓதுறேன். சஹாபாக்கள் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அக்பிருஹு அன்னல்லாஹ யுஹிப்புஹு, நீங்க போய் அவர்கிட்ட சொல்லுங்க, நீங்க எப்படி சூரத்துல் இஹ்லாஸ விரும்புறீங்களோ இத போல அல்லாஹ் பல மடங்கு ஓட விரும்புறான்னு சொல்லுங்க. எங்கே இருக்குது கபூலியத்? எங்கே இருக்குது அல்லாஹ்வுடைய முஹப்பத்? மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஷைத்தான் எங்களைய பாவம் செய்ய சொல்லிய மாத்தல்ல, பாவம் செய்யலையே மாத்தல்ல, சின்ன சின்ன அமல்கள்ல பொதுபோக்க காட்டி ஷைத்தானே மாத்திராடுங்க. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு இவர் பிரபல்யமான சஹாபி அல்ல, சஹாபாக்களோட காலத்துல. எங்கட பாஷையில சொல்றேன்டா இவர் சரியான ஜோசான ஒரு சஹாபி. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்துல பாவிக்கிற தங்கத்துக்கு ஜகாத் கொடுக்கணும் என்று சொன்னவர். யம்ஷி வஹ்தா வ யமூது வஹ்தா வ யுபஅஸ் வஹ்தா, அவர் உலகத்துல தனியா தான் வாழ்வாரு. ஏண்டா அவர் மார்க்கத்தை இறுக்கி பிடிக்கிற நேரம் மக்கள் அவரை ஒதுக்கிடுவாங்க.
தனியத்தான் மௌத்தாவாரு, தனியத்தான் கியாமத்துடைய நாள்ல எழுப்பாட்டப்படுவாரு. இந்த அபூசர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏண்ட ஸலாத்த அபூசர் கிஃபாரிக்கு தெரியுங்க. யாருக்கு சலாம்? யாருக்கு சலாம்? சலாமுடைய சலாம் அது. அல்லாஹ்வுடைய ஸலாத் எத்தி வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கேட்டது, ஜிப்ரீல், உங்களுக்கு அபூதர் கிஃபாரியை தெரியுமா? அபூதர் கிஃபாரி உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய இல்ம்ல உலகத்திலையும் வானத்திலையும் பூமியிலையும் எத்தனை கோடி மலக்குமார்கள் இருக்கிறாங்களோ, இந்த முழு மலக்குமார்களுக்கும் அபூதர் கிஃபாரிய தெரியும். அவங்க அனைவரும் அபூதர் கிஃபாரிய விரும்புறாங்க. உலகத்துல எத்தனையோ பிரபல்யம் இல்லாத மக்கள் இருக்கிறாங்க, அவங்க மலக்குமார்கள்ட்ட பிரபல்யமானவங்க. உலகத்துல பிரபல்யமான மக்கள் வாழ்றாங்க, ஆனா அவர்கள் மலக்குமார்களிடத்துல பிரபல்யம் இல்லாதவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் என்னை ஒரு நாள் கூப்பிட்டு, ஜிப்ரீல், நான் அபூதர் கிஃபாரிய விரும்புறேன், நீங்களும் விரும்புங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களை கூப்பிட்டு, அல்லாஹ்வும் நானும் அபூதரை விரும்புறோம், அதனால நீங்க விரும்புங்க. இவ்வளவு பெரிய பாக்கியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது, இவ்வளவு பெரிய அந்தஸ்து அபூதர் எப்படி அடைஞ்சாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதிகமா சூரத்துல் இக்லாஸ் ஓதக்கூடியவராகிறார். எங்கே இது கபூலியத்? ஷைத்தான் பாவத்தை சொல்லி ஏமாத்தல்ல. சின்ன சின்ன நேரம், ஓய்வான நேரத்தை, எவ்வளவு நேரத்தை வீணடிச்சிருப்போம். முஆவியா இப்னு முஆவியா, ஆயிரக்கணக்கான சிறப்புகள். முஆவியா இப்னு முஆவியா பிரபல்யமே இல்லாத சஹாபி, பிரபல்யமே இல்லை. இந்த ஹதீஸ சில உலமாக்கள் பலகீனம் என்று கூட சொல்லிக்கிறார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, முஆவியா இப்னு முஆவியா தபூக்குடைய யுத்தத்துக்கு தயாராகிறார். கடுமையான நோய்வாய்ப்படுறார், காய்ச்சல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அனுமதி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் இன்னைக்கு தபூக்குக்கு வராம நிக்கவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குக்கு போயிட்டு திரும்பி வார நேரம் இரவாகிருச்சு. இரவுல தூங்குறாங்க. தூங்கி எழும்பி காலைய அடையிறாங்க. சூரியனுடைய வெப்பம் வருவதில்லை, சூரியன் சூடு இல்லை. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், நபியவங்களுக்கும் ஆச்சரியம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திட்ட கேட்டாங்க, ஜிப்ரீல், ஏன் கிளைமேட்ல வித்தியாசம் இருக்குது? கிளைமேட் கொஞ்சம் வித்தியாசமாயிக்குது, சூடு அடிக்குது இல்ல என்று சொன்ன நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதற்காக வேண்டித்தான் நானும் வந்திருக்கிறேன். உங்களுக்கு நடந்த செய்தி என்னான்னு தெரியாதா? தெரியாது. மதீனால முஆவியா இப்னு முஆவியா வஃபாத் ஆகிட்டார். அவருடைய ஜனாசால கலந்து கொள்வதற்காக வேண்டி 70,000 மலக்குமார்கள் இந்த பூமி கால்ல படாத, இந்த பூமியில கால் படாத 70,000 மலக்குமார்கள் சங்கிலி கோர்வைகளை போல இறங்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க அந்த ஜனாசாக்கு தொழுவிக்கணும். எப்படி தொழுவிக்கிற? ஹதீஸ்ல வந்திருக்குது, மதீனால இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறகால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஜனாசாவை தூக்கினாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, எங்கட கண்ணுக்கு முன்னால நாங்க ஜனாசாவை பார்த்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிச்சாங்க. அதற்கு பின்னால மலக்குமார்களுடைய 2 சஃப், அதற்கு பின்னால எங்கட சஃப். சலாம் கொடுத்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து கேட்டாங்க, ஜிப்ரீல் இவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்சுகிறாரே, இவர் எப்படி அடைஞ்சாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் அதிகமா நடக்கிற நேரம், பிரயாணம் செய்யற நேரம், ஊர்ல இருந்து வெளியாகிற நேரம், ஊர்ல இருந்து திரும்பி வார நேரம், உட்கார்ந்திக்கிற நேரம், ஓய்வான நேரம், எல்லா நேரத்திலையும் சூரத்துல் இக்லாஸ ஓதிட்டே இருப்பார். யா ரசூலல்லாஹ், எங்கே இது கபூலியத்? விலான கண்ணியத்துக்குரியவர்களே, சின்ன சின்ன அமல்கள் எங்களைய லேசா சொர்க்கத்துக்கு கொடுத்துடும். இன்றைக்கு நானும் நீங்களும்
எத்தனை சின்ன அமல் சுன்னத்தானே, இதுக்கு நன்மை இல்லத்தானே, இதால ஒரு பிரயோசனமும் இல்லத்தானே என்று சொல்லி எத்தனை அமலை ஊட்டிப்போம். நாங்க அமல உடல்ல எங்களுக்கு கிடைக்கிற சொர்க்கத்தை விட்டுருவோம். ஷைத்தான் என்னையும் உங்களையும் லேசா ஏமாத்திட்டு பேசிட்டான். நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க அல்லாஹ்வுடைய மிச்சம் நெருக்கமாக்கிறோம் என்று, எங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிடும் என்று. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சின்ன சின்ன அமல்களை செய்வோம், தேடுவோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, மிக முக்கியமான அமல்கள் இது உண்டு. இது வெறுமனே ஒரு அமல், இது இல்லாம கோடிக்கணக்கான அமல்கள் இருக்குது. உங்களோட சகோதரன் முகத்தை பார்த்து சிரிக்கிறது சதக்காண்டாங்க. அதனால மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, சுன்னத்களை தேடுவோம், சுன்னத்களை கொஞ்சம் கொஞ்சமா அமல் செய்வோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு அமல்களையும் சின்னது பெரிய என்ற வித்தியாசம் இல்லாம எல்லா அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம் மஹல்லாவாசிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய அனைத்து பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.